ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனः தொன்னமாமி ஹரிம் பரம். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் பஞ்சமஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயம் ரிஷபயோகீஸ்வரர் அவரோட மோட்சம், அதை பற்றி பார்க்க போகிறோம். ரிஷபயோகீஸ்வரர் சாக்ஷாத்து பகவானோட ஒரு அவதாரம். பரமஹம்சர்கள் எப்படி இருக்கணும், துறவரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காக, பரமஹம்ச பரிவிராஜகராக இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்தை லோகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக எடுத்த ஒரு அவதாரம். அவர் நாட்டில் இருக்கிறப்பயே பூமண்டலத்துக்கு அதிபதியாக இருந்தபோது கூட தன் அரண்மனையில் எந்த கஜானாலேயும் புத்தி வச்சுக்காமல், எதுலேயும் அட்டாச்மெண்ட்டே வச்சுக்காமல் என்ன பண்ணார்னாக்க திகம்பரனாக இருந்துட்டு தன் சரீரத்தை பற்றி கூட கவலைப்படாமல் ஜடாபாரத்தோட பரதன்னு சொல்லக்கூடிய மூத்த பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி, அப்புறம் அந்த 100 குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணி, மனுஷனானவனு பிறந்தவன் எதை பண்ணணும், என்ன செய்யணும், எதுக்காக பிறந்திருக்கான், லட்சியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். வரப்போ நிறையா இடங்களை பார்க்குறாரு, நிறையா நகரங்களை பார்க்குறார், நிறைய பேரை பார்க்குறார். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா இல்லையா. சில பேர் போட்டுறான், சில பேர் என்ன இவன் அமனமாக இருக்கான், திகம்பரனாக இருக்கான்ட்டு காரி துப்புறா, அவர் மேலே எச்சில் துப்புறா. எதுக்கும் சிந்தனையே பண்ணல. யார் என்ன பண்ணினாலும் கொஞ்சம் கூட சிரிப்பே மாறாமல் அப்படியே வந்துட்டு இருந்தார். வந்துட்டு என்ன பண்ணான்னாக்க மக்கள் நம்ம சஞ்சாரம் பண்ணால் எல்லாம் அடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்மளால் தொந்தரவு இருக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல இருந்தார். அந்த இடத்துக்கு என்ன வருதோ அதை அங்கேயே சாப்பிட்டார். ஒரு மான் மாதிரி, ஒரு காக்கா மாதிரி, ஒரு பசுமாடு மாதிரி அங்கேயே சாப்பிடுவார், அங்கேயே சிறுநீர் கழிப்பார், அங்கேயே மலம் போவார். ஆனால் அதுலேயே பிறந்துட்டுருப்பார், அது வெளியே படுத்துட்டுருப்பார். இது மலம், இது எச்சில், இது சிறுநீர் அப்படிங்கிற சிந்தனையாக அவருக்கு கிடையாது. ஆனால் 10 யோஜனை தூரம் 80 மைல் 160 கிலோமீட்டர் வாசனையாக இருக்குமா, ஒரு சுகந்தமான ஒரு வாசனை இருக்குமா. ஏன்னா மகான்கள் அவர் தேகம் நம்மள மாதிரி தேகம் கிடையாது. கிருஷ்ணனே சொல்கிறான், ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் அப்படின்றான் தன் சரீரத்தை காட்டி. அர்ஜுனா உன் சரீரம் மாதிரி கிடையாது என் சரீரம் அப்படின்றார். திவ்யமான ஒரு சரீரம். அதனால் ஏன் அவ்வளோ தூரம் போகிற. யோகி ராம் சுரத்குமார்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் ஒரு பெரிய மகாத்மா இருந்தார். அவர் தன்னை பிச்சைக்காரன்னு சொல்லி பார்க்குறதுக்கு பிச்சைக்காரன் மாதிரி தான் இருப்பார். அப்போ திருவண்ணாமலையில் இருக்கிறப்ப நிறைய பேர் அவரை கல்லெடுத்து அடிப்பா, நிறைய ஹிம்சைகள்லாம் கொடுத்துருக்கா. சாக்ஷாத் ரமண பகவானே அங்கே திருவண்ணாமலையில் கம்பத்திலினார் கோவிலில் தபஸ் பண்ணுறப்ப நிறையா குழந்தைகள் டிஸ்டர்ப் பண்ணி கல்லெடுத்து அடிச்சிருக்கா. இவர் ஒரு கவினை மட்டும் கட்டிகிட்டு இருக்கார் இல்லையா, கோவனை மட்டும் கட்டிகிட்டு இருக்கார் இல்லையா. மற்ற அவர் வயசு பசங்கள்லாம் என்ன சின்ன பையன் தான், 13 வயசு தான் அவருக்கு. எல்லோரும் என்ன பண்ணுவான்னாக்க கல்லெடுத்து அடிப்பா, குச்சி வச்சு அடிப்பா, நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு இருந்தா. உடனே ரமணர் என்ன பண்ணாக்கா பாதாள குகையில் போய் உட்காந்துட்டார். அங்கே யாரும் வர முடியாது, பயம் எல்லாருக்கும் வரமாட்டா. அங்கே போய் உட்காந்துட்டார். அங்கே வெளிச்சம் கிடையாது, ஒரே இருட்டு, பூராம் பள்ளி தேள் பாம்பு என்னென்ன இருக்கோ எல்லாம் உண்டு, எல்லாம் அவரை கடிக்கும். இதை பற்றி கவலையே படாமல் அவர் பாட்டு இருந்தாருன்னா எப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லையா. அது மாதிரி இப்போ வாழ்ந்தவா வரலாம். யோகிராம் சுரத்குமார் ரமண மகரிஷில் இந்த காலத்தில் வாழ்ந்தவா. ரிஷபதேவர் அப்படி இருந்தார்னு பாகவதம் சொல்கிறது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கா அப்படின்னு சொல்ல வரும். யோகி என்ன பண்ணுவார்னாக்க அவர் எப்போ குளிக்கிறார்,
எப்போ சாப்பிட்றான்னு யாருக்குமே தெரியாதான். ஆனால் அவர்கிட்ட போனாக்க ஒரு சுகந்தமான ஒரு ஸ்மெல்லு வருமா. யோகிட்டேருந்து ஒரு ராம்ஜிகிட்டேருந்து யோகியார்ட்டேருந்து ஒரு சுகந்தமான ஒரு ஸ்மெல்லு வருமா. இத்தனைக்கும் அவர் குளிச்சிருக்க மாட்டார். அது ஒரு திவ்யமான சரீரம், பெரிய மகாத்மா. அவர் எப்போ குளிக்கிறார், பிச்சைக்காரமாக தன்னை பிச்சைக்காரன் தான் சொல்லிப்பார். அவர் கையில் ஒரு விசிறி மட்டை வச்சுட்டுருப்பார், ஒரு தேங்காய் ஓடு வச்சுட்டுருப்பார். அதில் தான் வந்து தென்னை ஓட்டில் தான் சாப்பிடுவார், தண்ணி குடிப்பார், எல்லாம் பண்ணுவார். பெரிய மகாத்மா, பெரிய மகாத்மா யோகி ராம் சுரத்குமார். எப்போ பார்த்தாலும் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். இந்த மந்திரத்தை இடைவிடாத அனவர்த்தமாக சொல்லியிருந்த ஒரு சித்த புருஷர். நம்மளோட பாக்கியம் ஒரு திருவண்ணாமலையில் வந்து அங்கே சித்தி அடைஞ்சார். அவர் சமீபத்தில் தான் சித்தி அடைஞ்சார், இந்த நூற்றாண்டில் தான். அதனால் மகான்கள் வந்து எப்படி இருப்பா, அவர்கள் பண்ணக்கூடிய காரியத்துக்கு என்ன காரணம், இதெல்லாம் யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது. தபோவனத்தில் ஞானானந்தகிரி சுவாமிகள் வந்து அவர்கிட்ட நிறையா சிஷ்யால் உண்டு. அதில் வந்து ஹரிதாஸ்கிரி, அப்புறம் வந்து நாமாஜின்னு சொல்லக்கூட தண்டபாணி மாமா 2 பேர் இருந்தால். அப்போ 2 பேரையும் கூப்பிட்டு பெங்களூரில் ஒரு யோகி இருக்கார், அவரை போய் அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். பெங்களூரில் இருக்கான்னு தான் சொன்னாலே தவிர அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், அவரோட அடையாளம் என்ன ஒன்றும் சொல்லலை. போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். உடனே கிளம்பி அவர் ஒரு முஸ்லீம், அவர் முஸ்லீம் தான் அவர், ஆனால் வந்து சாது, அவர் அழைச்சிட்டு வாங்கோ, தேடி அழைச்சிட்டு வாங்கினார். உடனே இவர் கிளம்பிட்டா, பெங்களூருக்கு வந்துட்டா. வந்து தேடுறா அந்த பெங்களூர் எவ்வளோ பெரிய சிட்டி. இது இப்போ ரீசெண்டாக 70 நடந்த விஷயம். அது 1970. தேடுறா தேடிகிட்டே இருக்கா, எங்கே இருக்காருன்னே தெரியல. சரி, அவளும் பசி. பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ரூட் மார்க்கெட், பழம் மார்க்கெட்டு. அந்த பழம் மார்க்கெட்டில் நாமாஜியும் தண்டபாணி மாமாவும் ஹரிதாஸ்கிரியும் உள்ளே போய்ட்டு நம்ம வச்சு பழமாச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பழம் வாங்குறா. பார்த்தா அங்கே வந்து ஒரு சின்ன சாக்கடை மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு ரொம்ப மோசமாக இருக்குது, அந்த ஏரியாவே அப்படி இருக்குது. அதில் ஒருத்தர் வந்து படுத்துட்டுருக்கார். அந்த சாக்கடையிலே ஒருத்தர் படுத்துட்டுருக்கார். பழம் அந்த வேஸ்ட்லாம் அழுகி போன பழம் அங்கே தூக்கி போட்டிருக்கா. அதை அவர் சாப்பிட்டுன்ட்டு அங்கே படுத்துட்டுருக்கார். இதை பார்த்ததும் ஃபஸ்ட்டு 2 பேரும் பார்த்தா, ஹரிதாஸ்கிரியும் தண்டபாணி மாமாவும் என்ன தோண்டியோ திரும்பி பார்த்தா அவர் முகத்தில் தேஜஸ் இருக்க, கண்களில் அந்த ஒளி, தபஸ் பண்ண ஒளி. பார்க்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கா, பெக்கர் மாதிரி தான் இருக்கார், அவர் பைத்தியம் மாதிரி தான் இருக்கார். ஆனால் இவளுக்கு ஏதோ வந்து உள்ளே வந்து பகவான் ஞானானந்தகிரி சொல்ல எடுத்து கொடுக்குறாரு, இவர் தான் அந்த நபர் அப்படின்னு எடுத்து கொடுக்குறா. என்னமோ ஒரு உந்துதலில் நேராக அவர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணா. பைத்தியக்காரன் தான் அந்த இதில் படுத்துட்டு, சேத்துல படுத்துட்டு, சாக்கடையில் படுத்துட்டுருக்கார். 2 பேர் நமஸ்காரம் பண்ணதும் அந்த பாபா, அந்த முஸ்லீம் பாபா கேட்டாரா, என்ன தபோவனமா அப்படின்னு. 2 பேருக்கு ஷாக். இவர் தான் நம்ம குருநாதர் சொன்ன நபர், இவர் தான். ஆமாம், தபோவனத்துலேருந்து வரோம். என்ன கூப்பிட்டாரா? ஆமாம், உங்களை கூட அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னார். அவர் தாங்க கோயிலை கேட்டு அவசரப்படுறார், எதுக்கு என்ன கூப்பிட்றார் அவர்? இல்லை, உங்களை கண்டிப்பாக அழைச்சிட்டு வர சொன்னிருக்கா, கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்கோ அப்படின்னார். சரி போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டார். அவர் போகிறப்போ ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டு சொன்னார். ஒரு சின்ன குடிசை, உள்ளே போய்ட்டு ஒரு பை, ஜோல்னா பை, அதை எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்ததும் தபோவனத்துக்கு வந்ததும் தபோவனம் வாசல்லையே சுவாமி ஞானானந்தகிரி சுவாமிகள் அங்கே நிற்கிறார். அவரை பார்த்துட்டு அப்படி நிற்கிறார், அப்படி கை வச்சுன்னு நிற்கிறார். அந்த முஸ்லீம் பாபா கீழே இறங்கினார். அந்த பாபா இறங்கினதும் என்ன பண்ணார்னாக்க, அப்படியே குடிஞ்சிட்டு, தலையை குடிஞ்சிட்டு ஓடி வந்து ஞானானந்தகிரி சுவாமிகளோட வயிறு இருக்கு இல்லையா, தொப்பை இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆடி முட்டினாராம். முட்டிட்டு திருப்பி போனாராம். திருப்பி இது மாதிரி 3 வாட்டி முட்டியிருக்கார். பின்னாடியே போக வேண்டியது, திருப்பி ஓடி வர வேண்டியது, அப்படி முட்ட வேண்டியது, அப்படி 3 வாட்டி பண்ணிட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஹஹான்னு சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தாராம். அப்போ ஞானானந்தகிரி சுவாமிகள் அந்த முஸ்லீம் பாபாட்ட வந்து உருதுலேயே பேசினாராம். அவா பாஷையிலே 2 பேர் பேசிக்கிறா, உருதுலேயே பேசிக்கிறா. 2 பேரும் பார்த்துட்டே இருக்கா, ஹரிதாஸ்கிரியும் தண்டபாணி மாமாவும்
பார்த்துட்டே இருக்கா. அப்போ வந்து அவர் வந்து அந்த ஜோல்னாப்பை எடுத்துருந்தார் இல்லையா, அதுலேருந்து சில சாம்பிராணி மூலிகைலாம் வச்சுருந்தார். அதெல்லாம் வெளில எடுத்தார். வெளில எடுத்து அந்த புகை மூட்டத்தை அடிக்கிறாராம். முஸ்லீம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த புகை போடுறது பண்ணுவோம் இல்லையா, விசிறுவா இல்லையா, அது மாதிரி ஞானானந்தமில்ல விசிறினாராம். விசிறு ஜாலியாக பேசினார். அப்புறம் கொண்டு விட்டார். அது எதுக்காக அழைச்சிட்டு வர சொன்னார், எதுக்காக பார்த்தார், என்ன விஷயம் யாருக்கும் புரிஞ்சிக்க முடியாது. மகான்கள் தான் புரிஞ்சிக்க முடியும், வேறு யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது இல்லையா. அதனால் ரிஷப யோகீஸ்வரன் தன்மை அப்படி இருக்குது. அவர் பார்க்குறதுக்கு வந்து பிச்சைக்கார மாதிரி இருக்கார், பைத்தியக்கார மாதிரி இருக்கார். ஆனால் அவர் பண்ணக்கூடிய காரியங்கள் யாருக்கும் புரியலை. இப்படியே இருந்துட்டுருக்கார். உடனே இங்கே அடுத்த அத்தியாயத்தில் பரிசுத்து கேட்குறான், இது மாதிரி சித்திகள் தானாக தோன்றி மறையிறது, பறக்கிறது, ஆகாசத்திலே பறக்கிறது, அப்புறம் தண்ணியில் நடக்கிறது, கூடு விட்டு கூடு பாயிறது, இதெல்லாம் வந்து பந்தத்தை கொடுத்துரும் இல்லையா அப்படின்ட்டு பரிசுத்து வந்து கேட்குறான் ஸ்ரீசுகரை பார்த்து. ஆமாம், நீ சொல்கிறது வாஸ்தவம் தான்ப்பா. அதிலெல்லாம் வந்து இது வந்து ஒரு வஞ்சக வியாபாரி மாதிரிப்பா, இது வந்து ஒரு வியாபாரம் மாதிரி ஆகிடும், அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் வந்து எப்போ எனக்கு இந்த மனசு வந்து ஒரு இடத்துல நிலையே கொள்ளாது, அப்படிப்பட்ட மனசில் வந்து நேசமே வச்சக்கூடாதுப்பா. அப்படி வச்சுட்டேன்னு சொன்னாக்க தவசம் வந்து கீழே இறங்கிடும். ஐஸ்வரம் தபகா ஸ்கந்தகான்றார். இந்த மனசை நம்பிட்டு இருந்தேன்னு சொன்னாக்க என்ன பண்ணாக்க அத்தனை வருஷம் தபஸ் பண்ணதை அப்படியே தள்ளி விட்டுரும், பரமேஸ்வரன் மேலே பண்ணுற தபஸானது நழுவிடும் அப்படின்றார். அதாவது ஒரு துர்நடத்தை உள்ள ஒரு மனைவி கணவனுக்கு கெடுதல் நினைக்கிற மாதிரி, அதை மாதிரி மனதில் யார் நம்பிக்கை வச்சுட்டு இருக்காளோ அந்த யோகிகளுக்கு என்ன ஆகுன்னு கேட்டாக்க ஆசைங்கிற சத்துருக்களுக்கு வந்து இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும். எப்போ வந்து யோகியானவன் ஈஸ்வரனை விட்டுட்டு மனசில் வந்து புத்தியை செலுத்திட்டானோ அப்போ என்ன ஆகுன்னு கேட்டாக்க ஆசை, கொழுப்பு, கோபம், பேராசை, துயரம் எல்லாம் ஏற்படும். காம மன்யுகு மத லோபகா சோக மோக பயாதேகா, துயரம், மயக்கம் என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் ஏற்படுறது. அதுவே கர்மபந்தத்துக்கு காரணமாக ஆகிடுறது. அதனால் எந்த அறிவாளி இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தபஸ்வி இதிலெல்லாம் வந்து சீந்தவே மாட்டான். இந்த கூடு விட்டு கூடு பாயிறது, பறந்து போகிறது, சித்து வேலைகள் பண்ணுறது இதெல்லாம் பண்ணவே மாட்டான். அதனால் வந்து எப்படி இருந்தானக்க எல்லா தேவர்களை காட்டிலும் சிறந்தவராக இருக்கக்கூடிய இந்த ரிஷப யோகீஸ்வரர் திகம்பரனாக இருந்துட்டு பேசாமல் மௌனியாக இருந்துட்டு தன்னை பற்றி கவலையே படாமல் உலக வாசனையை அடர்ந்து அவர் நினச்சிட்டார், போகிறோம் நான் வாழ்ந்தது போகிறோம்னு நினச்சிட்டார் ரிஷப யோகீஸ்வரர். அதனால் என்ன பண்ணான்னு கேட்டாக்க கர்நாடகா தேசம், கோவா, அந்த வெஸ்ட் கோஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, கோவா, மேங்களூர், இன்பிட்வீன் கோவா மேங்களூர் இருக்கு இல்லையா, அந்த கோங்கம், வேங்கம், கொட்டக்காச்சலம் அங்கேயே சுற்றின்ட்டு கல்லை சாப்பிட்டுண்டு தலைவிரி கோலமாக ஆடையே இல்லாமல் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாக்கா அந்த பிரதேசத்தில் வந்து இந்த கோங்கம், வேங்கம், கொட்டக்கம் கோவாலாம் சொல்கிறோம் இல்லையா, மேங்களூர் கோவாலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சமயம் ஒரு மூங்கில் காடு, அந்த மூங்கில் காட்டில் ஒரு மூங்கில் இன்னொரு மூங்கில் உரச தீப்பற்றி எரிந்தது. அது தீ பிடிக்கிறப்ப அந்த தீக்கு நடுவில் ரிஷப யோகீஸ்வரர் உள்ளே போயிட்டு தானும் அந்த தீயில் வந்து இதாகிட்டார், பஸ்மமாயிட்டார். அந்த காட்டை ஃபுல்லாக எரிச்சிடுது. இந்த ரிஷபதேவர் வந்து எல்லா ஆசிரமத்துக்கும் அப்பாற்பட்டவர், சன்னியாசியும் தாண்டினவர், பரிவிரஜகர் இல்லையா. இது வந்து இந்த கதையை கேட்டுட்டு இந்த ரிஷபயோகீஸ்வரர் பெரிய தபஸ்வி. இந்த கதையை கேட்டுட்டு அந்த தேசத்து பின்னாடி இந்த கலிகாலத்தில் சில பேர் அர்ஹன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து இந்த கதையை கேட்டுட்டு என்ன பண்ண போகிறான்னு கேட்டாக்க இந்த பாத்தை தப்பாக புரிஞ்சுட்டு அவர் வந்து ஆடை இல்லாமல் இருந்தார், இவனும் ஆடை இல்லாமல் இருப்பானா, தனக்குத்தானே ரோமத்தை பிடுங்கிப்பா, இந்த பௌத்த மதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருந்துட்டு இது பிராமணர்களை துவேஷம் பண்ணிட்டு கர்மாக்களை துவேஷம் பண்ணிட்டு என்ன பண்ணுவானாக்க பகவானோட மாயைக்கு ஆட்பட்டு மாயையிலேயே மயங்கி என்ன பண்ணுவானாக்க எல்லாத்தையும் தர்மத்துக்கு விரோதமான காரியங்களை பண்ணிட்டு வேதத்தையும் அந்தணர்களையும் பசுமாட்டு யாகங்களையும் பகவானை கூட இந்த உலகத்து மக்கள் அத்தனை பேரும் நிந்திச்சுட்டே இருப்பாள். என்ன பண்ணுவான்னு கேட்டாங்க, தன் இஷ்டம் போல் இருந்துட்டுருப்பா, தானாகவே வந்து விரதம் இருக்க மாட்டா, விரதத்துக்கு நேரம் நிறைய சாப்பிடுவா, ஸ்நானமே பண்ண மாட்டா, அப்புறம் ஆசனம் யோகாசனம்லாம் பண்ண மாட்டா, சுத்தமே இருக்காது, தலை ரோமத்தெலாம் அப்போ கையாலேயே பிடுங்குவா, தன்னை வருத்திப்பா, இப்படி வருத்தின்ட்டு வெயிலில் படுத்துப்பா, இது மாதிரி இருந்துட்டு இருப்பாவா.
இதை வந்து துர்மார்க்கத்தில் இருப்பா, வேதம் சொல்கிற மாதிரி இருக்க மாட்டா, தர்மப்படி இருக்க மாட்டா, அந்தணர்களை மதிக்க மாட்டா, சுவாமியை மதிக்க மாட்டா, உலக ஜனங்களையும் மதிக்க மாட்டா, நிந்திப்பராக இருப்பா. அதனால் வந்து இந்த மூட நம்பிக்கைங்கிற ஒன்று வந்து இவாளால் வரப்போகிறது. அப்படி பண்ணுறதுனாலேயே இவள் வந்து நரகத்தை, இருள் சூழ்ந்த நரகத்தில் போய் அந்தே தமசி அங்கே போய் விழப்போகிற இவெல்லாம் யார்? இது மாதிரி இவர் வந்து ஜெயினர்கள் பௌத்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்கள்லாம் வந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டாக்க இந்த கதையை கேட்டுட்டு ரிஷபயோகிஷை கேட்டுட்டு அவளே சொல்ல தீர்த்தங்கரன்னு சொல்லுவா. அவெல்லாம் ரிஷபரே ஃபஸ்ட்டு தீர்த்தங்கராக வச்சுட்டு இருக்காவா. ரிஷபயோகீஸ்வரர் அவரோட முதல் தீர்த்தர் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அவர் இருந்த நிலை என்ன? அவர் பகவத் ஸ்வரூபத்திலே இருந்துட்டு திகம்பரனாக இருந்துட்டு உண்மத்த மூக்க ஜடவத்துன்னு அப்படி ஒரு நிலையில் இருந்தார். இதை தப்பாக புரிஞ்சுட்டு ட்ரெஸ்ஸு போட்டுக்காமல் யாகாதிகள் பண்ணாமல் வேதத்தை நிந்தனை பண்ணிட்டு இறைவனை நிந்தனை பண்ணிட்டு தான் தோன்றித்தனமாக வாழ்ந்துட்டுருப்பா. இவர் படாத பாடு பட போகிறா, மற்றவாளையும் படாத பாடு படுத்த போகிறா, நரகத்துக்கு தான் போகிறா அப்படின்னு சொல்கிறான். அதனால் வந்து இந்த 7 கடல் சூழ்ந்த இந்த சப்த தீபமானது இந்த ரிஷபதேவோட அவதார கதையை இன்றைய வரைக்கும் எல்லாம் சொல்லின்னு இருக்காப்பா. அவர் வந்து எப்படி வந்து இது யார் கேட்கிறாளோ அவளுக்கு மோட்சமே கிடச்சிரும். பகவானே இந்த அவதாரம் எடுத்து ரிஷபனா அவதாரம் எடுத்து இந்த மோட்ச மார்க்கத்தை காமிச்சார், இந்த எப்படி பரிவராஜர் இருக்கணும்னு காமிச்சார் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், இந்த யோக மாயையெல்லாம் ஒன்றும் அந்த மாயையில் மாட்டிக்காமல் தன் ஆத்மஸ்வரூபத்திலே இருந்துட்டு அந்த சித்துகள் எதுவும் பண்ணாமல் அந்த ரிஷபயோகீஸ்வரர் சித்தி அடைஞ்சார், மோட்சத்துக்கு போனார் அப்படின்னு சொல்கிறார். இந்த புனை எங்கெல்லாம் வந்து இந்த கதை சொல்லப்படுறதோ, இந்த ரிஷபயோகிஷ கதை யாரெல்லாம் சொல்கிறாலும் அங்கே வந்து பாபமே இருக்காது, எல்லா பாபத்தையும் நீக்கக்கூடியது. பகவதகா விசுத்தா சரிதம் விரிதம் பும்சாம் சமஸ்த துஷ்சரிதாபிகரணம், மனிதர்களோட எல்லா பாபங்களையும் இது போசிக்கிடும். யார் மனம் உரிமையோடு ஊக்கத்தோடு நல்ல சிந்தனையோடு இது சொல்கிறாளோ கேட்கிறாளோ அவர்களுக்கு வாசுதேவன்கிட்ட ஒரு திடமான பக்தியானது ஏற்படும், பகவான்கிட்ட பக்தி ஏற்படும். இந்த ரிஷபதேவ யோகிஷ கதையை கேட்டாலே பக்தி வந்துடும். வாசுதேவே ஏகாந்ததகா பக்திக்கு சமனு வர்த்ததே. அதனால் யாருக்கெல்லாம் வந்து இந்த அஞ்ஞானத்தில் மாட்டின்னு இருக்காளோ அவெல்லாம் வந்து கரையேற்றுறதுக்காகவே இந்த ஒரு அவதாரம் அவர் பண்ணினார். மோட்சத்துக்கு மோட்ச மார்க்கத்தை காட்டுறதுக்காகவே தான் அவதூதனாக அவதரித்து இந்த பரமஹம்ச பரிவ்ராஜகன்னு சொல்லக்கூடிய அவதூதனாக இருந்துட்டு எதையும் பற்று இல்லாமல் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லி காமிச்சார். சொல்கிறார் ஸ்ரீசுகர் சொல்கிறார், எப்பா இந்த பக்தி யோகம்னு ஒன்று இருக்கேப்பா, முக்தி கூட கொடுத்துருவான் பகவான், ஆனால் பக்தியை கொடுக்க மாட்டான். கிருஷ்ணன் வந்து முக்தி கொடுத்தாலும் கொடுப்பானே தவிர பக்தி கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்னு சொன்னாக்க தன்னை கட்டி போட்டுருவாளே. பிரேம பக்திங்கிறது வந்து அழிக்கிறதே கிடையாது. ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கே, உங்கள் பாண்டு குடும்பத்துக்கே கிருஷ்ண பரமாத்மா வந்து அப்படி கைங்கரியம் பண்ணியிருக்கான். பார்த்த சாரதியாக இருந்தான், தூதுவனாக இருந்தான், இப்போப்பெல்லாம் கஷ்டம் வரும் அப்போல்லாம் வந்து காப்பாற்றிட்டு இருந்தான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் இவ்வாறு இருந்தப்போ கிங்கரகா அலம் எல்லாம் பண்ணினா கூட முக்திம் ததாது ஸ்ம பக்தி யோகம் கர்கிச்சித்து கொடுக்க மாட்டான். மோட்சத்தை விட கொடுத்தாலும் கொடுத்துருவான், முக்தியை விட கொடுத்தாலும் கொடுத்துருவான், ஆனால் இந்த பக்தி யோகத்தை மட்டும் யாரும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். அதனால் வந்து இந்த ரிஷபயோகீஸ்வரர் வந்து எப்படி இருந்தானாக்க நித்யானுபூதகா நிஜலாப நிவர்த்த திருஷ்டியகா, இடைவிடாது எப்போதும் ஆத்மஸ்வரூபத்திலேயே ஆத்ம தியானத்திலேயே இருந்தார், எல்லா பற்றுக்களையும் நீங்கி இருந்தார். அதத் ரச்சனையா எந்த விதமான சரீர முன்னேற்றத்துக்கு எந்த விதமான ஒரு பிரயத்தனம் பண்ணாமல் இருந்தார். ஸ்ரேயசி காரியங்கள்லாம் பண்ணாமல் சிரசுப்த புத்தேகே லோகஸ்ய கருணையா அபயம் ஆத்மலோகம் ஆக்யாத் தஸ்மை பகவதே ரிஷபாய நமஹ. எந்த ஒரு ரிஷபதேவர் சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஆத்ம யோகத்திலே இருந்த அந்த ஆத்ம அனுபவத்திலேயே ஆத்மானந்த அனுபவத்திலே திளைச்சிருந்தாரோ, அந்த ஆத்ம அனுபவத்தை தன் மக்களுக்கு பிரஜைகளுக்கு எடுத்து சொன்னாரோ, பகவானோட மோட்சத்தை அடையிறதுக்கான மார்க்கத்தை காட்டி கொடுத்தாரோ, அப்படிப்பட்ட வாசுதேவ பக்தியை வளர்த்த இந்த ரிஷப யோகின்ற அந்த யோகேஸ்வரருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீசுகர் இந்த பஞ்சமஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார்.
இந்த அத்தியாயத்தில் வந்து 6வது அத்தியாயத்தில் ரிஷபர் வந்து எப்படி வந்து முக்தி அடைஞ்சார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அதாவது ஒரு அவதாரம் பலவிதமான பகவான் அவதாரம் எடுத்திருந்தாலும் ரிஷபதேவர்னு ஒரு அவதாரம் எதுக்காக எடுத்தார்? நாபி மகாராஜா தனக்கு புத்திரன் வேணும்னு யாகம் பண்ணினார். அதனால் வந்து அவருக்கு தனக்கு சமமாக புத்திரன் வேணும், உங்களுக்கு சமமாக புத்திரன் வேணும்னு கேட்டதுனால எனக்கு சமமாக நான் தாண்டான்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு இந்திரனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு 100 குழந்தைகளை பெற்று மூத்தவனான பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு தன் ஜனங்களுக்கெல்லாம் வந்து பக்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணி தானே அது பிரகாரம் இருந்துட்டு சரீரத்துக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காம முக்தி ஆத்மாக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு எப்போதும் ஹரி சித்தனிலேயே இருந்துட்டு எப்படி வந்து திகம்பரனா ஜடவீரி கோலமாக ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு பிச்சைக்காரன் மாதிரி அப்படியே திரிஞ்சுட்டு இருந்தார். அவர் என்ன கிடைக்கிதோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தார். போருன்னு நினைக்கிறப்ப அந்த சரீரத்தை வந்து ஒரு குடக்காய்ச்சல பகுதியில் ஒரு மூங்கில் காட்டில் தன் சரீரத்தை விட்டார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரம். அதனால் சுகர் சொல்கிறார், கிருஷ்ணன் வந்து எதை வேணால் கொடுப்பான்ப்பா, உங்கள் வீட்டுக்கு அவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருக்கா, மோட்சத்தையும் கொடுத்தாலும் கொடுப்பான், ஆனால் பக்தியே கொடுக்க மாட்டான். ஆனால் ரிஷப யோகேஸ்வரர் வந்து இந்த பக்தி மார்க்கத்தை வந்து பிரகாசப்படுத்துறதுக்காகவும் இந்த பரமஹம்சாலோட அந்த ஆசிரமத்துக்கு இது 4 ஆசிரமத்துக்கு மேலே பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானரப்பிரஸ்தன், சன்னியாசியை காட்டிலும் மேலே பரமஹம்சாலாக இருந்திருக்கார் அவர். அந்த ஒரு இதை காமிச்ச அப்படிப்பட்ட ரிஷப யோகேஸ்வரருக்கு நமஸ்காரம்னு சொல்லி பூர்த்தி பண்ணுறார். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.